ஸோ ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம அபவுட் பேஜ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணி சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவே இல்லை இந்த யூஐயை. ஸோ இந்த டாஸ்க் வந்து நம்ம ரொம்ப சின்னது தான். ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து என்ன வச்சுருக்கோம், ஒரு இமேஜ் வச்சுருக்கோம். ஓகே, அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா அது கனெக்ட் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அவுட்புட் போயிடலாம். ஓகே, ஸோ என்னோடய மற்ற ஃபைல் எல்லாமே நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க இப்போதைக்கு. க்ளோஸ் அண்ட் இங்கேருந்து க்ளோஸ் அண்ட் க்ளோஸ் மெயின் இருக்கட்டும், மற்ற எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, டன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த செக்ஷனை முடிச்சிட்டேன். ஓகேவா, ஸோ டன். செகண்ட் பார்த்தீங்கன்னா அபவுட். ஸோ நான் திருப்பி நான் வந்து HTML கமெண்ட் நான் போட்டுக்கலாம். ஸோ HTML கமெண்ட் பிளாக், இது என்னது, அபவுட் டேப் அண்ட் எஸ்கேப். ஸோ இது ஒரு செக்ஷன் இருக்க போகுது. செக்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து அபவுட்னு இருக்க போகிறோம். ஸோ அபவுட் ஏரியா என்ன வச்சுக்கலாம், நான் இப்போதைக்கு சிம்பிளாக அபவுட்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, அண்ட் இதுக்குள்ளே வந்து கனெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து மேபி அவுட் பாருங்களேன், என்ன வச்சுருக்கோம், ஒரு இமேஜ் வைக்கிறோம் இங்கே. ஸோ டிவிஷனில் வந்து ஒரு இமேஜ் வைக்க போகிறோம். ஸோ இமேஜ் நம்ம என்ன பண்ணலாம், அதே மாதிரி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக், சேவ் இமேஜ். அதே மாதிரி இங்கே இருக்கட்டும். ஸோ அசெட்ஸ்குள்ளே இமேஜ்ஸ்குள்ளே நான் போடுறேன், சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டன், சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டைரெக்டாக நான் வந்து இமேஜ் டேக் மூலிமா இமேஜ், அண்ட் இது வந்து எங்கே இருக்குது, அசெட்ஸ்குள்ளே, இமேஜஸ்குள்ளே, அண்ட் வெப் டெவலப்மெண்ட்டாக, எஸ் வெப் டெவலப்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். ஓகேவா, இது வந்து நேம் நீங்கள் வச்சுக்கோங்க, ஆல்ட் இமேஜ், ஆல்ட்டோட மெசேஜ் நீங்கள் டைப் பண்ணுங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இது வெப் டெவலப்மெண்ட் இல்லுஸ்ட்ரேஷன். ஓகேவா, ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் நேம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னொரு டிவிஷன் வந்து நம்மளோட டெக்ஸ்ட்டுக்கு போகுது. ஸோ இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டு, இது ஒரு டெக்ஸ்ட்டு. ஸோ இது H2 நான் போட்டுக்கலாமா. ஸோ H2 என்ன இருக்க போது, லேர்னிங் நெவர் பீன் ஈஸி. ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம், காப்பி பேஸ்ட். அண்ட் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா ஸோ அப்படி இருக்குது, காப்பி பண்ணிக்கலாம் அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம், சேவ். அண்ட் அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நீங்கள் வச்சுக்கோங்களேன், ஸோ இதுதான் அபவுட்டு. ஸோ எதுவும் நம்ம எந்த கலரும் நம்ம ஆட் பண்ணல ஸோ ஃபார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு வந்து அபவுட் இருக்கட்டுமா, அபவுட் ஏரியா இருக்கட்டுமா, ஸோ உங்களோட ஒப்பீனியன் தான் அது. ஸோ மேபி நான் வேணால் ஒரு யூனிஃபார்மாக எல்லா நேமுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹீரோ ஏரியான்னு வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு மட்டும் அபவுட் ஏரியான்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ சேவ் அண்ட் அவுட் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்ம வந்து கிளாஸ் நேம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து இமேஜ், இது வந்து கிளாஸ் இல்லையா. ஸோ இமேஜ் வந்து டேரெக்டாக நான் எங்கே தரலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். என்ன கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அபவுட் ஏரியா, அண்ட் இது வந்து இமேஜ் இல்லையா. ஸோ நான் வந்து இமேஜ் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஸ்கோப் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் இமேஜையும் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அபவுட் ஏரியா, அண்ட் இது வந்து கண்டென்ட்ஸ். ஸோ கண்டென்ட்ஸ் செட் பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே, அண்ட் இதுக்குள்ள வந்து H2ல வந்து நீங்கள் தனியாக நீங்கள் கிளாஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அபவுட் ஏரியா, டைட்டில், அப்புறம் டிஸ்க்குன்னு வச்சுக்கலாம். பட் நான் வந்து கரண்ட்லி நான் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறேங்க. ஓகேவா, ஸோ இப்போ நான் main.sass ஃபைல்குள்ளே போயிடுறேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹோம் க்ரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இது வந்து அபவுட்டுக்கு தனியாக ஒரு பேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாஜிக் தேவையில்லை பாருங்கள், நான் ரொம்ப பண்ணிக்கிறேன். ஓகே, டன். ஸோ இம்போர்ட் அண்ட் ஆக்சுவலி நம்ம தான் க்ரியேட்டே பண்ணல இல்லையா. ஸோ நான் வந்து அதேமாதிரி ஃபோயில் எக்ஸ்ப்ளோரர் கிளிக் பண்ணிவிட்டு எல்லாமே க்ளாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, திரும்பியும் ஃப்ரெஷ்ஷாக எனக்கு வந்து SASS ஃபைலில் வந்து பேஜஸ் டேரக்டரியில் வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா about.scss. இது வந்து பார்ஷியல் ஃபைல், முன்னாடி பாருங்கள் அண்டர்ஸ்கோர் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ என்டர். அண்ட் நீங்கள் என்ன டைப் பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிளை ஜஸ்ட் அதோட கிளாஸ் நேம் என்னது, அபவுட் ஏரியா தானே, அபவுட் ஏரியா. அண்ட் எனக்கு தேவையில்ல அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் அண்ட் நான் இம்ப்ரூவ் பண்ணேன் இங்கே மெயினில். ஸோ ஜஸ்ட் பேஜஸில் about.sass. ஸோ சேவ் பண்ணிக்கலாம், டன். ஸோ இப்போ நான் அவுட் பார்த்து வச்சுக்கோங்களேன், ஒரு சேஞ்சுமே இருக்காது. பிகாஸ் நம்ம இன்னும் இந்த CSS கோடு நம்ம ரைட் பண்ணல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் இது வந்து ப்ரைமரி கலர். ஸோ நான் எப்படி வாங்கலாம் ப்ரைமரி கலர், ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி யூஸ் மாடியூலில் வாங்கலாமா. ஸோ அப்ஸ்ட்ராக்டில் வேரியபிளில் ஆஸ் வேர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, இங்கே வந்து அதே மாதிரி ஃபங்க்கும் எனக்கு தேவையில்லை, அதாவது ஃபங்க்ஷனும் எனக்கு தேவை. ஸோ யூஸ் அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் ஆஸ் ஃபங்க் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபங்க்ஷன் மூலிமா இதுக்குள்ளே இருக்கிற
இந்த டீம் கலர்ஸ் வந்து வாங்குறேன். ப்ரைமரி தேவை வேணும்னால டிஃபால்ட்டாக வந்து எந்த ஒரு பேரம்ஸும் பாஸ் பண்ணல. ஸோ சேவ் பண்ண அப்படின்னா எஸ் பேக்ரவுண்ட் வந்து அப்படியே ஆயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு இந்த இமேஜ் வந்து லெஃப்ட்டில் வேணும், எனக்கு வந்து கண்ணு வந்து ரைட் வேணும், கரெக்டாக? ஸோ அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா இதுக்கும் வந்து டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ் வைக்கலாம், ஃப்ளெக்ஸ், ஓகேவா? அண்ட் அதேமாதிரி என்ன பண்ணலாம், அதுக்கு வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர் வைக்கிறேன். ஸோ இங்கே வந்து எல்லாமே சென்டரில் இருக்கணும், ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் வைக்கிறேன். ஸோ அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக எனக்கு சென்டரில் இருக்கும். சென்டரில் ஆயிடுச்சா? சூப்பர். இப்போ வந்து நம்ம பேடிங் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேடிங் வந்து மேலே போட்டுக்கிறேன். பேடிங் பார்த்திங்க அப்படின்னா 8 ரெம் வந்து டாப் அண்ட் பாட்டம் இருக்கணும். அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா 20 பிக்சல் ரெம் இருக்கணும். ஸோ கொஞ்சம் ஸ்பேசிங் வந்துச்சு, சூப்பர். அண்ட் இமெயில் வந்து ரொம்ப பேசுகிறக்கு மாதிரி தான் இருக்குது, நம்ம வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம எப்பயுமே நல்லா வச்சுக்கோங்க, எப்பயுமே வந்து உங்கள் லெஃப்ட்டில் வந்து HTML கோட் வச்சுக்கோங்க அண்ட் ரைட்டில் வந்து உங்கள் SASS ஃபைல் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சூப்பர். ஸோ இது லெஃப்ட்டில் உள்ளது பார்த்தீங்கன்னா HTML கோடு. ஸோ நான் இமேஜ் எப்படி வச்சுருக்கேன்னா, ஸோ இந்த கிளாஸுக்குள்ளே இந்த இமேஜ் டேக் இருக்குது. ஸோ நான் வந்து டைரெக்டாக இப்படி வச்சுக்கலாமா, இமேஜ். ஸோ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா வித் வந்து மேபி ஒரு 40 ரெம் வச்சு பார்க்கலாம். சேவ் அவுட் பாருங்கள். ஓகே, கொஞ்சம் நேரம் பண்ணிக்கலாம், இன்னும் கூட 32 எஸ் ஓகே நினைக்கிறேங்க. 32 இஸ் ஓகே நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நான் கண்டென்ட்ஸ் நான் வந்து கலர்லாம் மாற்ற போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா கண்டென்ட்ஸ் நான் எப்படி வச்சுருக்கேன் அதே மாதிரி கண்டென்ட்ஸ். ஸோ கண்டென்ட்ஸ் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் வைக்க போகிறேன், ஒயிட். சேவ், சூப்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்பேசிங் எனக்கு வேணும். பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கும் இந்த இமேஜுக்கும் இந்த டெக்ஸ்ட்டுக்கும் அந்த ஸ்பேசிங் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து மேலே வந்து ஸ்பேஸ் X4, ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் போட்டுக்கேன், ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வருதோ நீங்கள் அதுக்கு தான் வச்சுக்கலாம். ஸோ மேபி நீங்கள் 5 கூட வச்சுக்கலாங்க, உங்கள் விஷயம் தான் அது. ஸோ நான் வந்து மேபி 5 வச்சு பார்க்குறேன். 5 சேவ் அண்ட் ஓகேங்க, நாட் பேட். ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து இது வந்து கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன், இந்த லேர்னிங் வந்து. ஸோ என்ன பண்ணிக்கலாம், இந்த கண்டென்ட்ஸ்குள்ளே இருக்கிற H2 தானே, H2 எனக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து மேபி ஒரு 4 பிக்சல் வச்சு பார்க்கலாமா, 4 ரெம். சேவ், பெருசாக இருக்குது 3 அண்ட் பாருங்கள், ஓகே நாட் பேட். ஸோ மேபி நீங்கள் இன்னும் 2 வச்சுக்கலாம், பட் நான் 3 எப்படிக்கு வச்சுக்கிறேன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பேரா வச்சுருக்கோம். ஸோ திருப்பி நான் ஆல்ரெடி எனக்கு வந்து லைன் ஹைட் வந்து எனக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதே மாதிரி இந்த H2க்கு கீழே பேராகிராஃபில், ஓகே, ஸோ கீழே கொஞ்சம் வந்துக்கலாம். அண்ட் பேராகிராஃப் என்ன வேணும்னா எனக்கு வந்து சேம் லைன் ஹைட் வந்து 2ன்னு வைக்கிறேன் இந்த வாட்டி, 2. சேவ் அண்ட் கொஞ்சம் கேப் வந்துச்சு பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா எனக்கு வந்து இதுக்கும் வந்து கலர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க. ஸோ மேபி நான் என்ன பண்ணுறேன், கலர் வந்து ஒரு சம்வாட் ஒரு க்ரே மாதிரி வைக்கலாமா, இதுக்கான கோடு தான். ஸோ ஜஸ்ட் இது நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க, க்ரே கலர் கோடு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்குள்ள வந்து ஏதாச்சும் நம்ம மேக் டேக் வந்து வேணால் கோட் வச்சு நம்ம வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான் அது. ஸோ என்ன பண்ணலாம், நீங்கள் நம்ம வச்சுருக்கோமா பார்க்கலாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லேர்னிங் டெக்னாலஜி கிளிக் பண்ணும்போது சம்வாட் ஒரு பேக்ரவுண்டில் வந்து ஒரு லிங்க் ஆக்சுவலி இது பார்த்தீங்களா உங்களுக்கு. ஸோ நம்ம இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் இது கொஞ்சம் ரைட் கொண்டு வந்துக்கலாம். அண்ட் லேர்னிங் டெக்னாலஜி இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது நான் வந்து சாதா டெக்ஸ்ட்லேருந்து ஆங்கர் டேக்காக மாற்ற போகிறேன். ஸோ லிங்க்கை மாற்ற போகிறேன். ஸோ ஆங்கர் டேக்ஸ் அண்ட் இது வந்து எங்கே பாயிண்ட் ஆகி போகுது அப்படின்னா CyberDude வெப் பேஜுக்கு இருக்க போகுது, cyberdudenetworks.com. ஓகேவா? இது வந்து டிஃப்ரெண்ட் பேஜ் வேணும் எனக்கு. ஸோ நான் டார்கெட் வந்து blank போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ அங்கே வந்து டெக்ஸ்ட் போட்டுக்கிறேன், சேவ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து சம்வாட் டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது இல்லையா? ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு கலர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ பேராகிராஃபில் தானே இருக்குது, பேராகிராஃபில் வந்து ஒரு ஆங்கர் டேக் போடுறேன். இந்த ஆங்கர் டேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர் வந்து ஒயிட்டாக வைக்க போகிறோம். ஸோ ஒயிட்டாக வைக்கலாம், சேவ் ஒயிட் ஆகிடுச்சு. எனக்கு ஆல்சோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ஹோர் பண்ணும்போது எனக்கு சம்வாட் ஒரு பேக்ரவுண்ட் ஒரு கலர் வேணும் எனக்கு. இங்கே பார்த்தீங்களா, நான் ஹோர் பண்ணும்போது ஒரு பேக்ரவுண்டில் ஒரு சம்வாட் ஷேடோ அடிக்குது. ஓகே, ஸோ இது வந்து எனக்கு இதில் வேணும். ஸோ நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி
நீங்கள் வந்து பாக்ஸ் ஷேடோ வந்து அப்ளை பண்ணுவீங்க கரெக்டாக டிவிஷனுக்கு. ஸோ டெக்ஸ்ட்க்கு நீ வேணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளி ஹூவர் அப்படி ஆகாமல் எனக்கு வேணும் எனக்கு. ஸோ நான் அப்படி போட்டுக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக்ரவுண்ட் வந்து கலர் வந்து நன் வச்சுக்கேன். நன்னு கூட தேவையில்லைங்க ஆக்சுவலி. ஸோ நான் மேபி இதை டெலிட் பண்ணிட்டு கூட என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் ஷேடோ வந்து 10 பிக்சல் எக்ஸ் ஆக்சிஸ், 20 பிக்சல் வந்து ஒய் ஆக்சிஸ் வைக்க போகிறேன். அண்ட் கொஞ்சம் பிளருக்காக ஒரு 30 பிக்சல் வைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கலர் பார்த்தீங்கன்னா பிளாக்காக வைக்க போகிறேன். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஹூர் பண்ணிங்க அப்படின்னா ஓகேவா, சூப்பரில். ஸோ சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஷேடோமாக வருது பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணோன்னா நீங்கள் இது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது வந்து ஆக்சுவலி ஸ்ப்ரெட்டுங்க. ஓகே டன். ஸோ ஐ திங்க் நம்ம வந்து கவர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எதாவது மிஸ் பண்ணிட்டோமான்னு பார்க்கலாம். ஸோ எஸ், ஸோ இங்கே போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கேப் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த கேப்புக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து எனக்கு ஒயிட் ஸ்கின் மட்டும் தான் வேணும் எனக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாப்பில் வந்து இந்த அபவுட் ஏரியாவில் வந்து ஒரு மார்ஜின் டாப் போட்டுக்கிறேன். ஸோ மார்ஜின் டாப் 11 ரெம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 11 போடும்போது டோட்டலி எல்லாம் மூடிடுச்சு. ஓகேவா, ஸோ சூப்பர். இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு பேஜ் மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஓகே, அண்ட் நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அபவுட் பேஜ் இருக்குது. ஓகே சூப்பருங்க. ஸோ நம்ம எல்லாம் கவர் பண்ணிட்டுமா செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எஸ் சூப்பர். ஸோ ஐ திங்க் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து நம்ம கமிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதுவும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட இண்டஸ்ட்ரியல் HTML ஓப்பன் ஆகி இருக்கட்டும் அண்ட் main.sass ஃபைல் ஓப்பன் ஆகி இருக்கட்டும். ஓகேவா, அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட இஷ்யூஸ்க்குள்ளே போகிறேன். நான் வந்து கிட் கமிட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் ஃபியூச்சர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் ஆகும்போது நீங்கள் வந்து கமிட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து மேபி ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நீங்கள் பழைய கோட் வந்து உங்களுக்கு பக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரிவர்ட் ஆகிக்க முடியும். ஓகேவா, ரைட். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கு வந்து ஒரு கமெண்ட் நேம் தர போகிறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் அபவுட். ஓகேவா, அபவுட் அண்ட் என்டர் அண்ட் சிங்க் சேஞ்சஸ். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிட்டப்பில் வந்து உங்கள் கோடு புஷ் பண்ணிடும். ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா ரிஃப்ரெஷ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் அகோன்னு காமிக்குது. கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்களா ஃபியூச்சரோட அபவுட். ஸோ ஏதாச்சும் இந்த வீடியோவில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரோட் மேப் பற்றி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரோட் மேப்பு. ஸோ இது எப்படி நம்ம வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.